சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. ஆம், சந்தோஷமாக கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே. நான் எப்போது எனது கரம் கொண்டு உன்னை கரம் பிடித்து இழுத்து வந்தேனோ, மறுகணமே உனக்கு பிடித்த வாழ்க்கை, பிடித்த விஷயம், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனமுவந்து உனக்கு செய்து தரப்போகிறேன். நான் தோற்க மாட்டேன் என்ற ஒரு பொய்யை ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெல்லாமல் விடமாட்டேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் கூட விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். நான் சொல்வது சரிதானே? தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மையை அனைத்தும் எப்பவுமே பொய்தான். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை தேடி போவது கூடாது, தானாகவே அமைவதை வழிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய். யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, உன்னுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் கெடுத்தார்களோ, அவர்களை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன், உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ யாருக்கும் மனதார கெடுதல் செய்யவில்லை, அது எனக்கு கண்டிப்பாக நன்றாக தெரியும். வருத்தப்படாதே, நீ நல்ல பெயருடன் வளமுடன் வாழப்போகிறாய். இதோ கடைசி நிமிடம் கூட உனக்கான அதிசயம் நடக்கும் நேரங்கள் வந்துவிட்டது. அதனால் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டால் நீ நினைக்கும் இலக்கை அடைய முடியாது தானே? உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எப்போது நமக்கு விடிவு காலம் வருமோ என கலங்காதே. நம் கையில்தான் விடியல் உள்ளது. ஆம், பகல் இரவு என மாறி மாறி வருவது போலத்தான் இன்பமும் துன்பமும் வந்துதான் போகும். துன்பத்தை பெரிய சுமையாக பாரமாக நினைக்காதே. அது நம்மை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என ஆழமாக யோசித்து செயல்படு. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். சரியான முறையில் பக்குவமாக கையாளு. முதலில் அதற்கு உன்னை பக்குவப்படுத்திக்கொள், தயார் பண்ணிக்கொள். கோழையாக இருந்து விட்டால் இந்த புண்ணிய பூமியில் வாழ முடியாது என் செல்லமே. எது சரியோ அதை முதலில் செய். பதட்டப்படாதே, பயப்படாதே. பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்றால் எதனால் பிரிந்தார்கள், ஏன் பிரிந்தார்கள்? தவறு நம்மிடம் இருக்கிறதா அல்லது அவர்களிடம் இருக்கிறதா? காரணத்தை நிதானமாக யோசி, நீயே முடிவெடு. மூன்றாம் மனிதரிடம் அறிவுரையோ முடிவோ என்ன வழி இதற்கு என்று மட்டும் கேட்டு விடாதே. முடிந்தால் பிரிந்தவர்களிடம் சென்று பேசிப்பார். பயனில்லாமல் போகாது. நிச்சயம் உனக்கான தீர்வு இருக்கும் என் செல்லமே. இப்படி துன்பத்திற்கு உண்டான காரணத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே செழிப்பாகிவிடும். முதலில் இந்த சாயப்பாவின் சொற்படி கேட்டால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சொர்க்கமாக மாற்றுவேன். உனக்கு யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தை சூட வைக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுக்கப் போகிறேன் உனக்கு. உன் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரியும். அனைத்து கஷ்டத்தையும் துரத்தி அடிப்பேன். உன் மனதில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கும். அதேபோல்தான் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று புரியாமல் விழிக்கின்றாய். இவை எல்லாவற்றையும் புரிய வைக்கவே உனக்கு சோதனை நடக்கிறது. இவை யாவும் கடவுள் வைக்கும் விளையாட்டு என் செல்லமே. நீ போராடி ஜெயித்து வா. அதிலிருந்து துன்பம் வரும்போது என் நாமத்தை கூறி அதற்கான உண்டான வழியை, அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படு. அதை விட்டுவிட்டு கோழையாக இருக்காதே. கர்மா என்னும் தூசுகள் உன்னை தாக்காமல் இருக்க என் கண் இமை போல் உன்னை காத்துக்கொள்வேன் என் செல்லமே. சிறு சிறு கர்மாக்கள் உன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடும் தைரியமாக இரு. துயரத்தை அனுபவித்து முடித்து விட்டாய். காலம் நேரம் உன்னை நல்ல சூழலில் சந்திக்க வந்து விட்டது. இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப் போகிறாய்.
நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னை அனைவரும் வியந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம், உன்னை கண்டிப்பாக நல்ல முறையில் வாழ வைப்பேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கை வளமாக போகிறது. உன் மனம் ஆனந்தத்தில் குதூகலிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அதிர்ஷ்டமாக அற்புதமாக பல அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. இதோ வெற்றி உனக்குத்தான். ஏதும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நமக்கு சாயப்பா இருப்பார், நமக்காக தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு. மேலும் நான் அடிக்கடி உனக்கு கூறுவது எதற்கும் வருந்தாதே என்றுதான். தைரியமாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. உன் விருப்பங்கள் தானாக நிறைவேறும். உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது என் செல்லமே. பலன்கள் வெற்றியை தரும். மனம் தடுமாறுகிறது, எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ புலம்புவது என் காதில் விழுகிறது. நம் மனம் எப்போதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் சில பேர் தடுமாற்றம் ஏற்படுகிறார்கள். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது அதை பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனிதனின் இயல்புதானே. ஏன் மனுஷனின் இயல்பு என்று கூட சொல்லலாம். உதாரணமாக, நம்ம யாராவது திட்டிவிட்டால் பதிலுக்கு நாம் அவர்களை திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை நாம் மனதிற்கு திட்டுவது போல அடிப்பது போல கற்பனை செய்து உன் மனம் பின்னிக் கொண்டிருக்கும். அதனால் நீ எதையும் கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கு நியாயங்கள் தேட வேண்டாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு செயலை செய்யும்போது சரி எது தவறு எது என்று யோசித்து செய்ய வேண்டும். நிதானம். தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். என்ன தெரியுமா? வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது. நம்ம எப்போதும் அது சிதைக்கக்கூடும். அதற்காக நீ பொறுமையாக மட்டும் இருக்க வேண்டும். வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும். ஆம், அப்படி வார்த்தைகளை பார்த்து பேசி என்றால் வெற்றி உன்னை தேடி வரும். நீ சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய். அதுதான் உனக்கு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த நேரத்தில் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதை மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தானே உனக்கான சரித்திரத்தை உண்டாக்குகிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து தான் நீ மிகப்பெரிய மரமாய் வளரப் போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று மட்டும் நினைக்காதே. நீ இப்படி நினைப்பதால் உன் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும்? இப்படியே போய்கொண்டிருந்தால் இறுதியில் சண்டை, வாக்குவாதம் என்றுதான் போய் முடியும். ஆகவே அமைதியாய் இருப்பது சில பிரச்சனைகள் இருந்து உன்னை கவசமாய் காக்கும். நீ அமைதியாய் இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக்கொள். பூங்காவனமாக உன் மனம் வந்துவிடும். கோபங்கள், ஆதங்கங்கள், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாமே அந்த அமைதி முன்னால் நிலைகுலைந்து உன்னை விட்டு விலகி ஓடிப்போய்விடும். இவை உன்னை விட்டு விலகினாலே உன்னுடைய துன்பங்கள் சரிபாதியாக குறைந்துவிடும். வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல. எனவே ஒருவரோடும் வாக்குவாதம் செய்யாதே. அது உன்னை பல பிரச்சனைகளில் கொண்டு செல்லும். வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாய் விளங்குகிறது. எதையும் முடியும், என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும், அந்த காரியம் வெற்றிதான். நீ ஒரு வைரக்கல். உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ ஜொலிக்கப் போகிறாய். இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்யப் போகிறேன். நீ ஒரு பாக்கியசாலி. இந்த வைரக்கல் விலை மதிக்க முடியாத பொருளாக மாறப்போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? உன் சாயப்பா உனக்கு தரும் பரிசு. உன் நம்பிக்கை, பொறுமை என்றுமே வீண் போகாது. உன் சாயி உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறாய். ஆம் செல்லமே, உனக்கானது நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும். நீ நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.